நமஸ்காரம். யுகங்கள் மாறினாலும் தர்மங்கள் மாறுவது இல்லை என்றும் தர்மத்தின் அடிப்படை சான்றுகளாக இருப்பவை நம்முடைய இதிகாச புராணங்கள். இந்து சமயத்தின் மேன்மை நம்முடைய வேதங்களில் பொதிந்துள்ளது. வேதங்களின் உட்பொருளை தெல்லென தெரிவிக்கும் பொருட்டு உருவானவை நம்முடைய இதிகாச புராணங்கள். வடமொழி இலக்கியத்தை இரு பிரிவுகளாக பிரிப்பர். பழைய கதைகளையுடைய இதிகாச புராணங்கள் ஓர் பிரிவை சார்ந்தது. மற்றொரு பிரிவு காவியங்கள் ஆகும். மகாபாரதமும் மற்ற புராணங்களும் முதற் பிரிவை சார்ந்தது. ராமாயணம் இரண்டாவது பிரிவை சார்ந்தது ஆகும். பிற்கால காவியங்கள் அனைத்திற்கும் முன்னோடியாக திகழ்ந்தது நம் ராம காவியம். ராம காவியம் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒன்றி மொழி, இனம், வயது, இடம் இவற்றின் பேதம் இன்றி எல்லோருக்கும் எக்காலத்திலும் செவிக்கு இன்பம் தருவதாகவும் அறிவுக்கு இன்ப ஊற்றாகவும் அமைந்துள்ளது. இக்காவியம் மகா காவியம் என்றும் உவமை, உருவகம் ஆகியவற்றை கொண்டிருப்பதால் ஆதிக்காவியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் அடிப்படையிலேயே இக்காவியத்தை இயற்றிய வால்மீகி ஆதிக்கவி என்றும் போற்றப்படுகிறார். இக்காவியம் 7 காண்டங்களையும் 500 சருக்கங்களையும் 24,000 ஸ்லோகங்களையும் சற்றேறக்குறைய 100 கிளை கதைகளையும் கொண்டுள்ளது. 7 காண்டங்கள் முறையே பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் மற்றும் உத்தர காண்டம் போன்றவையாகும். ராமாயணம் என்ற சொல்லுக்கு ராமர் காட்டிய வழி என்று ஆன்றோர்கள் பொருள் கொள்கின்றனர். இக்காவியம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற புரட்சி வித்தினை வித்திட்ட நூலாகும். பெண் குலத்தின் பெருமையையும் பொறுமையையும் இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்வதற்கான ஏற்ற நூலாக இக்காவியம் திகழ்கிறது. இக்காவியத்தை தமிழில் கம்பர் இயற்றியுள்ளார். ஓர் இல், ஒரு வில், ஒரு சொல் என்று வாழ்ந்து காட்டிய ராமபிரானின் வாழ்க்கையை போற்றிடும் நூலாக இக்காவியம் திகழ்கிறது. ராமாயண காவியத்தை 4 அடிகளில் ஏக்கவிருத்த ராமாயணம் என்ற தலைப்பில் யாழ்ப்பாணத்து சுன்னாகம் குமாரசாமி புலவர் இயற்றியுள்ளார். இதோ அப்பாடல் வரிகள். தாதையார் சோழராமன் காடு போதல் சாந்துள பொன்மானும் மாறி சென்சாதல். தாதையார் சோழராமன் காடு போதல் சாந்துள பொன்மானும் மாறி சென்சாதல். சீதையார் பிரிவு எருவை மரணம் வானோ சேயோடு நட்பு கொடல் வாலி வீடல். சீதையார் பிரிவு எருவை மரணம் வானோ சேயோடு நட்பு கொடல் வாலி வீடல். ஓத நீர் கடற்பரப்பை அணுமன் தாண்டல். உயரிலங்கை நகரேறியார் வேக காண்டல். ஓத நீர் கடற்பரப்பை அணுமன் தாண்டல். உயரிலங்கை நகரேறியார் வேக காண்டல். பாதகராம் அரக்கெல்லாம் இரக்கத்தாக்கள். பாக்கிய ராமாயணச்சி காதகிதே. பாதகராம் அரக்கரெல்லாம் இரக்கத்தாக்கள். பாக்கிய ராமாயணச்சி காதகிதே. பாக்கிய ராமாயணச்சி காதகிதே. பாக்கிய ராமாயணச்சி காதகிதே. வால்மீகி இயற்றிய இத்தகைய சிறப்பு வாய்ந்த ராம காவியத்தை அவரது தவப்புதல்வர்களான லவன் மற்றும் குசன் ஸ்லோகங்களாக பாடல் வடிவில் அனைத்து இடங்களிலும் பாடி வந்தனர். அவ்விதம் அயோத்தியில் ராமனால் நடத்தப்பட்ட அஸ்வமேத யாகத்தின் போது ராமன்
மற்றும் பொன்னால் செய்யப்பட்ட சீரகின் சிலையின் முன்னிலையிலும் தங்களது குருவான வால்மீகியின் முன்னிலையிலும் மற்றும் சபையோரின் முன்னிலையிலும் லவன் மற்றும் குசன் ராம காவியத்தை பாடுவது இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நன்றி.